தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசுடைய ஒரு கல்லூரி வேலைவாய்ப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன சேலரி அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் ஒருவேளை உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஒரு டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி, அதாவது உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும், அதே மாதிரி கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி, அதாவது உமன் அண்ட் மென் 2 பேருமே படிக்கக்கூடிய இன்னொரு காலேஜ்லேயும் உங்களுக்கான ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஜாப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இந்த 2 பேருமே அப்ளை பண்ணக்கூடியது, ஆண்கள் பெண்கள் 2 பேராலையும் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்ஸை பார்த்துடலாம். ஆசிரியர் பணியிடம் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ் வேதியியல், தமிழ் கெமிஸ்ட்ரி 2ல் போஸ்டிங்ஸ் இருக்குங்க. இதுக்கு நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கணும். தமிழில் பிஹெச்டியோ இல்லை கெமிஸ்ட்ரியில் பிஹெச்டியோ முடிச்சிருக்கணும். வித் நெட்டு செட்டு ஆர் ஸ்லெட் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஆசிரியர் இல்லா பணியிடம் சொல்லிட்டு எழுத்தர் கொடுத்துருக்காங்க, ரெக்கார்ட் கிளர்க்கு. ஸோ இதுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனி டிகிரி முடிச்சவங்க இந்த ஜாபை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி 6/8/2024 அன்னைக்கு காலை 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அவங்க காலேஜ்லேயே நடக்குதுங்க. அந்த வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இந்த 2வது போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு மகளிர் கலை கல்லூரி கொடுத்துருக்காங்க, அட்டானமஸ் காலேஜ். ஸோ இதை பொறுத்தளவுக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆங்கிலம், வணிகவியல், கணினி அறிவியல், தாவரவியல், விலங்கியல், வணிகவியல், அதே மாதிரி சைவ சித்தாந்தம் இதிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது, ஆசிரியர் பணியிடங்கள். ஸோ இதுக்கும் நீங்கள் பிஹெச்டி அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெட்டு செட்டு ஸ்லெட் ஏதாவது கிளியர் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆசிரியர் இல்லா பணியிடங்கள், அதாவது நான் டெக்னிக்கல் போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். தட்டச்சருக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தளவுக்கு பிஹெச்டி முடிச்சிருக்கணும். பிஹெச்டி இல்லாத பட்சத்தில் எம்ஃபில் முடித்தவங்க, எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நெட்டு ஸ்லெட்டு செட்டு ஏதாவது கிளியர் பண்ணியிருக்கணும். ஆசிரியர் இல்லா பணியிடங்களை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி அலுவலக உதவியாளர் இருந்தால் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தட்டச்சராக இருந்தால் 10th பாஸ் பண்ணிவிட்டு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப் ரைட்டிங்கில் ஏதாச்சும் 1ல் ஹையரும் 1ல் லோயர் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வாக்கின் இன்டர்வியூ அதே 6ஆம் தேதி காலை 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அவங்களோட ஆஃபீஸில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூ வந்து அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடக்குது பெண்களுக்கு. இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். இதில் உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே இருக்க அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி போனாகும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த இடத்துல ஃபோட்டோ ஓட்டணும். இந்த இடத்துல உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதர் எக்ஸ்பீரியன்ஸு, அட்ரஸ் டீட்டெயில்ஸு, இதோட உங்களோட மார்க் ஷீட் காப்பி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் காப்பி, அதுக்கப்புறமா அதர் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது ஆதார் கார்டு, மற்ற டீட்டெயில்ஸ், ஜாதி சான்றிதழ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல டேட்டு பிளேஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க.